நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பெயர்ச்சி தலைப்பே பார்த்தீங்கன்னா பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிருச்சு அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதாவது சனி பகவான் நீதிக்காரகன். சனின்னாலே எல்லாருக்கும் பயம். அப்படிப்பட்ட சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தன்னோட சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறாரு. ஏற்கனவே மீனத்தில் ராகு இருக்கார். ராகுவோட போய் சனி சேர போகிறார். மார்ச் 29ஆம் தேதி இது நடக்க போகுது. ஆனால் மே 18 ராகு கும்பத்துக்கு ரிவேர்ஸில் வந்துடுறாரு. 1.5 மாத காலகட்டம் தான் ராகுவும் சனி சேர்ந்துருக்க போகிறாங்க. இதுதான் பெரிய கண்டம் நீங்கிருச்சுன்னு. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சேர்ந்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பயங்கரமான கர்ம வினைகளை நிறைவேற்றக்கூடியவர். முன்னோர்களோட கர்ம வினைகள். சனி பகவான் அப்படிங்கிறது நிகழ்கால உங்களோட பாவ புண்ணிய கணக்கை போடுறவர். இப்போ முன்னோர்களோட பாவ புண்ணிய கணக்கு ராகு கொடுப்பாரு, உங்களோட பாவ புண்ணிய கணக்கு சனி கொடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்தலாம் இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஒரு 1.5 மாதத்தில் அவங்க பெயர்ந்துடுறாங்க அப்படிங்கிறப்பயே, பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிறப்பயே ஒரு பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிடுது. சரி, சனி மீனராசிக்கு போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு தன்னோட 3ஆம் பார்வையால் ரிஷபராசியை பார்க்க போகிறார். தன்னோட 7ஆம் பார்வையால் கன்னிராசியை பார்க்க போகிறார். தன்னோட 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்க போகிறாரு. இதனால் உங்களோட ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 எப்படா இந்த சனிப்பெயர்ச்சி வரப்போகுது, சனி எப்படா பெயரப்போகுது அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் காலாண்டரில் பார்த்து பார்த்து நாட்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த ராசிக்காரர்கள் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. இப்போ நீங்கள் 2.5 வருஷமாக அகப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. மார்ச் 29, 2025 எப்போ தாண்டா வரும், நம்மளை பிடிச்சது விலகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஏன்னா அடி அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா கடகராசிக்காரர்களோட சட்டையை கலட்டிட்டு பார்த்தோம்னா முதுகில் குத்தன காயங்கள் அப்படிங்கிறது எண்ணிலடங்காமல் இருக்கும். அவ்வளவு துரோகங்கள் அப்படிங்கிறத அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம சும்மா வார்த்தையில் சொல்லிடலாம் கடகராசிக்காரர்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு. அது பட்டவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு ரணம், எவ்வளவு துரோகம், எவ்வளவு விரோதம். நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சவன் நம்மளை முதுகில் குத்துறான் பார்த்தீங்களா, அந்த வழி அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே ஒரு மோசமான ஒரு காலகட்டம். உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. அது கூட போயிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அடி அப்படிங்கிறது வாங்கியிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செய்யாத பழிக்கு ஆளாயிருப்பீங்க. நம்ம தப்பே செஞ்சுருக்க மாட்டோம், நம்ம மேலே ஒரு பழி உழுந்து போயிருக்கோம். அபாண்டமாக குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருப்போம். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்திருக்கும். நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா காசு இருந்தப்ப நம்மளை சுற்றி இருந்தவன் ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டான். நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க, ஆமாம் இவனுக்கு ஃபோன் பண்ணால் இவன் ஏதாவது காசு கீசு கேட்பான் அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாரி போவாங்க. வாழ்க்கையோட விரக்தியோட உச்சத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் லாப வீட்டில் குரு இருந்ததால் ஓரளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். சில பேருக்கு வந்த காசு எந்த பக்கம் போச்சுன்னே தெரியாது. காசு வந்துச்சு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இப்போ சொல்லி தான் ஜோசியரே எனக்கு ஞாபகமே வருது, காசு வந்தது தான் வந்துச்சு, ஆனால் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. ஏகப்பட்ட அவமானம். ஆணுக்கு பெண்ணால் அவமானம், பெண்ணுக்கு ஆணால் அவமானம். வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணு அபாண்டமாக என் மேலே பழிய போட்டா. அதேமாரி பெண்களுக்கு ஒருத்தன் தேவையில்லாத என் மேலே பழிய போட்டு விட்டு எனக்கு கெட்ட பேரை உண்டாகிட்டான். அதுமாரி கூட சொந்த பந்தத்தில் பழகின இடத்துல இப்படி எல்லா இடத்துலையும் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வம்பை விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம விலை கொடுத்தே வாங்கலை, ஓசியிலே நமக்கு வம்பு வந்துருச்சுங்கிற நிலைமை மார்ச் 29, 2025 முடிய போகுது. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறார். அற்புதமான ஒரு இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது. அதாவது வசதி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் பாக்கிய சனி. நீங்கள் எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம். இப்போ ஒரு வரன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
அடுத்த நாள் காலையில் ஒரு புரோக்கர் உங்கள்கிட்ட வந்து பார்ப்பார், எப்பா 4 வரன் இருக்கு பிடிக்கலாம் பாப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதுமாரி அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து மனைவி கோச்சிட்டு போயிருந்திருப்பாங்க, அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க, வந்திருக்கவே மாட்டாங்க. அதுமாரி காதல் உறவுகளில் பிளவு ஏற்பட்டு காதல் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கோம். இது எல்லாத்தையும் இனிமேல் சனி ஒவ்வொரு நாள் கொண்டாந்து ஜாயின் பண்ணி வைப்பார். சரிப்போ ஏதோ பிரிஞ்சு இவ்வளோ நாள் காலத்தை ஓட்டி விட்டேன், இனிமேல் ஒன்றா மண்ணா புலப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற சாப்பிட்ற நிலைமை கூட பலருக்கு வரும். ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமாகியும் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கட்டின வீடு குப்பையும் கூலவுமாக கடந்திருக்கும், கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருந்துருப்போம், ஒரு நல்ல சோறு கிடைக்காது, தின்ன தட்டு கழுவாமல் கடந்திருக்கோம். வீட்டை பார்த்தீங்கன்னாலே சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதே அசுத்தமாக இருக்கும். எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் ஏனமோ தெரில இப்படி தான் இருக்குது, நானும் பழகிட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருக்கும். இதுக்கு மேலே சுத்தபத்தமாக குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே உண்டான பிரிவினை அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பாங்க. கடன் அடையும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. கடனை பூரா அடைச்சிடலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களோட ராசிக்கு 10வது வீட்டை பார்த்தார், 2வது வீட்டை பார்த்தார், 5வது வீட்டை பார்த்தார். 3 வீட்டையும் சனி அடைச்சி விட்டார். 10ல் சனி பார்வை விழுந்தப்போ தொழில் ஃபுல்லாக காலி. போட்ட முதலெல்லாம் நட்டமாக போச்சு. 10 ரூபா கூட இப்போ இல்லை. இனிமேல் ஃபஸ்ட்லேருந்து தான் தொழில் தொடங்கணும், 0லேருந்து தான் வாழ்க்கையை தொடங்க போகிறேங்கிற நிலைமை. 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதால குடும்பத்தையும் பிரித்து காமிச்சிருப்பார் சில பேருக்கு. இல்லை பிரியலைனாலும் குடும்பத்தில் ஒத்துமை இல்லை, 4 செவத்துக்குள்ளே நமக்கு உள்ள சண்டை தான் நடக்குது. கணவன் மனைவிக்குள்ளே அரை மணி நேரம் மனசை விட்டு பேசினாலே சண்டை வந்துடுது அப்படிங்கிற நிலைமை. அதுமாதிரி 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதால நாம் ஏதாவது தெரியாமல் ஒரு வார்த்தையவும் விட்டு மாட்டியிருப்போம். நம்மளும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. சுருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அப்புறம் வாங்கி கட்டிக்கிற வேலை நடந்திருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், அதையும் பார்த்து விட்டார். வேலை முடிஞ்சு போச்சா. 5ஆம் இடத்தையும் அவர் பார்த்துட்டாரு. பிள்ளைகள் வழியிலேயும் நமக்கு மரியாதை இருக்காரு. நம்ம ஒன்று சொன்னால் பிள்ளைய கேட்காது, ஆய் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கத்திக்கிட்டு கிடப்போம். அதுமாதிரி கடகராசி பெண்களாக இருந்தால் அப்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுது, அதெல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த நிலை அப்படிங்கிறது மாறும். அதுமாரி பூர்வீக சொத்துலையும் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. 5 சனி பார்த்து பூர்வீக சொத்துல கேஸ் வந்திருக்கும். பூர்வீக சொத்தை விற்க முடியாத போயிருக்கும். பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைச்சாலும் எவனும் வாங்க மாட்டான். பூர்வீக வீடு ஒன்று கிடக்குடா, பால் அடைஞ்சு போய் கிடக்கு, பார்த்தாலே எனக்கு கண்ணில் தண்ணி வருது, அந்த வீட்டில் நான் வாழ்ந்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன், இப்போ என்னால் எடுத்து கட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இந்த நிலமெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே மாறும். இப்போ சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு 11, 3, 6 இந்த 3 வீட்டை பார்க்க போகிறாரு. இந்த 11ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு இல்லைங்களா, லாபம் அப்படிங்கிறது லேசாக கொஞ்சம் குறையும். அதாவது கடுமையாக உழைச்சா ஒரு 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்தோம்னா ஒரு 90 ரூபா கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது. சனி பார்க்குற இடத்த கொஞ்சம் பலவீனப்படுத்துவார். இந்த மாதம் நமக்கு ஒரு 10,000 கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை ஆரம்பித்தோம்னா ஒரு 9,000 கிடைக்கும். கொஞ்சம் பொக்கையாக தான் கிடைக்கும். நான் சும்மா வாரி கட்டிடுவீங்கன்னு சொல்லி அதில் பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் நட்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை. நம்ம 10 ரூபா மிச்சப்படுத்தலாம் சம்பாரிச்சு. அதுக்காக வீடு கட்டலாம், கார் கட்டலாம், மனம் வாங்கலாம், அந்த இதெல்லாம் இல்லை. ஓடும். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் போதும்னு நினைக்கிறத விட 10 ரூபா கூடுதலாக கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 3ஆம் வீட்டில் சனி பார்வை விழுது அப்படிங்கிறப்ப சகோதர உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டை அப்படின்னா கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பமான வரைக்கும் அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிஞ்சுக்கிறது நல்லது. அவர் அந்த பக்கம் இருந்துக்கிட்டு நான் இந்த பக்கம் இருந்துக்கிட்டேன், இல்லை எங்கேயோ ஒரு வாடகைக்காக ஒரு வீட்டை பார்த்து பிரிஞ்சு போய்க்கிறது நல்லது. இல்லை ஜோசியரை 2 பேருமே இப்போ தனித்தனி வீடாக தான் இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்புகளை குறைச்சிக்கணும். அவர் சாயந்தரம் வீட்டுக்கு வராரா, நீங்கள் காலையில் வீட்டுக்கு போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம ஏதோ நல்லது கெட்டதுன்னா பார்த்துக்கிறீங்களா, போகிறீங்களா. இந்த அண்ணன் கூட கூடி கொங்களாகிறது, பங்காளிகளுக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கொடுத்துருந்தா இப்பயே வாங்கிக்கிங்க, வாங்கியிருந்தா இப்பயே கொடுத்துருங்க, இல்லாட்டி அது பிரச்சனையை தான் உண்டாக்கி விடும். அதுமாரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பாக பிரிச்சுக்கிறதுனா இப்பயே பிரிச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் தேவையில்லை. அதுமாரி 6ஆம் இடத்த சனி பார்வை விழுவுது. இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். நோய், கடன், பகை, எதிரிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி பார்வை விழுவுதுங்கிறப்ப உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனையை சனி சரி பண்ணிடுவார். பொதுவாக அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மாற வலிக்கிற மாதிரி இருக்கும், தோலை வலிக்கிற மாதிரி இருக்கும், முதுகு வலி இருக்கும், நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பலாகவே இருந்திருப்பீங்க. என்னமோ உடம்புல என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலை வந்து இப்போ மாறிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. நோய் நொடி இருக்காது, பெருசாக மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. அது மாதிரி கடன் அடைச்சிடலாம். ரொம்ப கடனால் கலங்கி போயிருந்திருப்பீங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்த காலகட்டத்தில். ஃபோனை எடுத்து யார்ட்டையாவது அர்ஜென்ட்டுக்கு 10 ரூபா கேட்கணும்னு தேடினோம்னா நம்ம கொடுக்க வேண்டிய லிஸ்ட்டு தான் இருக்குமே ஒழிய நமக்கு கேட்குற மாதிரி ஒருத்தன் லிஸ்ட்டும் இருக்காது. அம்மா கடன் ஆகி போச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்குங்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த கடன்லாம் அடைச்சிடலாம்.
நகை நட்டு பூரா பேங்கில் கிடக்கும். நோட்டீஸ் வந்தாலே வீட்டில் சண்டை நடக்கும். இதுக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, மூட்டு தர மாட்டேங்கிற, அதை செய்ய மாட்டேங்கிற, இதை செய்ய மாட்டேங்கிறேன்னு அதாலேயே நமக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த நகையெல்லாம் மூட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி எதிராளிகள் பகையாளிகள் இருந்தால் விலகி போயிடுவாங்க. வேலை செய்கிற இடத்துல நமக்கு எதிராளி இருப்பான், நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம குழி பறிப்பான், எல்லா வேலையும் நடக்கும். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ ஓடி ஒளிஞ்சிருவாங்க, உங்ககிட்ட அண்ட மாட்டாங்க. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் அவங்க பக்கத்தில் இருப்பான். உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தன் இருந்தானா அவன் தானாகவே அழிஞ்சு போடுவான். நீங்கள் அவனை ஒன்றும் தேடலாம் வேண்டியதில்லை. தானாகவே நமக்கு கெட்டவன் ஒருத்தன் இருந்தான், நமக்கு கெடுதல் நினைக்கிறான் அப்படின்னா எண்ணம் போல் அவனே கெட்டு போடுவான். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்த்துறாரு. அப்படிங்கிறப்ப அவன் எங்கே தலையில் நின்று தண்ணி குடித்து நமக்கு பின்னாடி நின்று குழி தோண்டினாலும் அதே குழியில் அவனே விழுவான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா போதும். அப்படி ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். திறமை இருக்குது, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் திறமைக்குரிய வாய்ப்பு வரும். அதை கெட்டியாக பிடிச்சிங்க. சனி கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி இதை பயன்படுத்திங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். காசு பணம் 10 ரூபா கிடைக்கிறப்ப ஏழைபாளைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா உடை எடுத்து கொடுங்க, ஒரு காலணி செருப்பு எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள்.